ஹலோ மக்களே எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இன்றைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அம்மா இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறதான ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். ஸோ குறிப்பாக பார்க்கும் பொழுது எங்களுடைய அங்காடித்தர நிகழ்ச்சியில் வாரம் ஒவ்வொரு விதமான ஷாப்ஸுக்கும் போயிட்டு அங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சி ஊடாக வெளிப்படுத்துவது வழமை. அந்த வகையில் இன்றைக்கு வந்து பாரம்பரியமான விடயங்களை தேடி அம்மா இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறதான ஷாப்புக்குள்ளே வந்திருக்கோம். ஸோ இங்கே உள்ளே போயிட்டு பார்க்கலாம் என்னென்ன விடயங்களை உள்ள அடக்கியிருக்காங்க, அதை தாண்டி என்னென்ன விலைகளில் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நிகழ்ச்சியூடாக தொடர்ந்து இணைந்திருந்து பார்த்து மகிழுங்க. நேர்களை ஆரம்பத்திலேயே சொன்னது போல அம்மா இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றதான ஷோப்புக்குள்ள தான் இணைஞ்சிருக்கிறோம். ஸோ இந்த ஷோப்போட ஓனர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஸ் எங்களோட நகுலா அம்மா தான். இவங்களை உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் ஊடாக எங்களுடைய தொலைக்காட்சியில தோன்றின ஒரு நபர் தான். குறிப்பாக பார்க்க போனால் பாரதி அப்படின்றதான ப்ரோக்ராம்லையுமே, அதை தொடர்ந்து ஓம் தொலைக்காட்சியிலையுமே இவங்க வந்து ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எங்களோட கலந்து செய்திருக்கிறாங்க. குறிப்பாக இன்றைக்கு நம்ம அங்காடித்தர நிகழ்ச்சியிலையுமே இவங்களை 3வது முறையாக எங்களுடைய டான் தொலைக்காட்சியில நாங்கள் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. குறிப்பாக அம்மா பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், அவங்க எந்த நேரத்திலுமே வந்து சும்மா இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து அவங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க போல. அவங்க ஒரு ஓய்வு நிலை ஆசிரியர். இவங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஓய்வு நிலை ஆசிரியை. அப்படி இருந்தும் அவங்க வந்து அந்த ஓய்வு எடுக்காமல் தன் எவ்வளவுக்கு வந்து மக்களுக்கும் சரி, அதை தாண்டி வந்து ஒரு தன்னால் எவ்வளவு ஒரு நல்ல ஒரு விஷயங்களை சமூகத்துக்கு கொடுக்க முடியும் அப்படின்றதுல வந்து ஒரு சிறந்த ஒரு பெண்மணி அப்படின்னு தான் சொல்லிக்கொள்ளையிலும், ஒரு வீர பெண்மணி அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இப்ப நான் ரொம்ப பேசிட்டு இருக்கேன், அவங்கள இப்ப பேச விடலாம். வணக்கம் அம்மா. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லாவே இருக்கு. ஓகே, நிறைய நாட்களுக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. சந்தோஷம். கண்டிப்பாக இன்றைக்கு உங்களுடைய இந்த ஷொப்பை நம்ம நிகழ்ச்சியூடாக நம்ம மக்களுக்கு வந்து நான் வந்து வெளிக்கொண்டு வர்றதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குது. குறிப்பா உங்களோட ஷாப்ல வந்து என்னென்ன விஷயங்களை உள்ளடக்கி இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இன்னும் மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அவங்களுக்குமே பிரயோசனப்படும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். என்னுடைய உற்பத்தி எல்லாமே ஆரோக்கியம் சார்ந்த உற்பத்திகளாக தான் இருக்குது எல்லாமே. அதாவது உங்களுக்கு தெரியும், ஒரு நிறை உணவு என்பது பால், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த பால்ல தயாரிக்கிற உணவுகள் நான் கூடுதலாக விரும்பி, அதான் என்னுடைய மெயின் ப்ராடக்டா இருக்கின்றது. பாலில் பன்னீர், தயிர், பால்கோவா, நெய் போன்ற பொருட்களை செய்கிறேன். அதை விட மாவகைகள் 2 வகைகளில் உங்களுக்கு தெரியும், சத்துமாக்கள், குரக்கன்மா. அதாவது ஒரு நோயாளிகளும் அதாவது தங்களை நோய் இல்லாமல் இருக்கிறதுக்கு தயாராக்குகின்ற உணவு வகைகளை நான் தயாரித்து கொண்டிருக்கிறேன். குரக்கன்மா, மற்றது ஆட்டாமா, அரிசிமா, உங்களுக்கு தெரியும் பாரம்பரிய வறுத்த அரிசிமா, அது அப்படியான பொருட்களை நான் விருப்பமாக செய்கிறேன். அதோட இந்த பனம்பொருட்கள், அதாவது பனை உற்பத்திகள் என்று பார்க்கல, நாங்கள் பனைசார் உற்பத்திகள் எல்லாமே என்னுடைய உற்பத்திகளில் காணப்படுது. அதாவது ஒடியல்மா, பனங்கட்டி, மற்றது நாங்கள் ஒடியல் கூழ் காய்ச்சலுக்கு பயன்படுத்துகிற ஒடியல்மா, மற்ற புழுக்கொடியல்மா ரெண்டுமே எங்கள்கிட்ட இருக்குது. பனாட்டு போன்ற பொருட்களை நாங்கள் தயாரிக்கிறோம். இதெல்லாம் எங்களுடைய பாரம்பரிய, அதாவது இதெல்லாத்தையும் சாப்பிட்டவர்கள் எவ்வாறு ஆரோக்கியமா இருக்கிறார்கள் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதை இக்காலத்திலே எல்லாரும் பாவிக்காம விட்டாலும் அதை பாவிக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த உற்பத்திகளை நான் தயாரித்து கொண்டிருக்கிறேன். அதை விட மற்றது உலர் உணவுகள் என்ற வகையில வேப்பம்பு வடகம், வாழைப்பூ வடகம், மற்றது முருங்கை பவுடர், மற்றது கருவேப்பிலை பவுடர், வெள்ளார பவுடர் போன்ற ஆரோக்கியமான இலை வகைகளையும், மற்றது மோர் மிளகாய் அவ்வாறான உணவு வகைகளும், ஸ்வீட் ஐட்டங்கள் என்று சொல்லப்படுகின்ற பால்கோவா, மற்றது குளுக்கோரஸ், மயஸ்மலோக்கள், நவீன உணவுகள் என்ற சார்பில் அவற்றையும் கொஞ்சம் செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய உற்பத்திகள், அதை விட இந்த மசாலா பவுடர்கள், உங்களுக்கு உணவை மெருகூட்டுகின்ற, அதாவது உணவை சுவை ஊட்டுகின்ற உணவு என்ற வகையில் கறி பவுடர், அதாவது மிளகாய் கறி பவுடர் ரெண்டுக்குள்ள உங்களுக்கு தெரியும், கறி நல்லா இருக்கணும்னு சொன்னால் தூள் நல்லா இருக்கும். அப்போ அந்த வகையில் அந்த தூளை நாங்கள் கடைத்தூள் என்ற வகைக்குள்ள அடங்காமல், அது வீட்டில் நாங்கள் எவ்வாறு அந்த கறித்தூளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போமோ அதை விடவும் நான் மேலாகத்தான் அந்த கறி பவுடரை நான் தயாரிக்கின்றேன். அதாவது ஒரு சில பேர் விற்பனைக்காக லாபம் கருதி
அதாவது பழுதடைந்த பொருட்களை அந்த உள்ளூடாக பயன்படுத்துவார்கள். என்னுடைய ஒவ்வொரு உள்ளூட்டு பொருட்கள், அதாவது நான் தயாரிக்கின்ற பொருட்களுக்குரிய மூலப்பொருட்கள் யாவுமே மிகவும் தரம் வாய்ந்த பொருட்களை தான் நான் அதில் உள்ளீடாக பயன்படுத்துவேன். அதனால அந்த பொருட்கள் எங்களுடைய பொருட்கள் எல்லாமே தரம் வாய்ந்ததாகத்தான் இருக்கும். மற்றது ஒரு அந்த பொருட்களே கெமிக்கலோ அல்லது கலப்படங்களோ இல்லாமல் ஆரோக்கியமான உணவாக இருக்கு. கண்டிப்பா நீங்க சொல்லியிருந்தீங்க எங்களுடைய பாரம்பரியத்தையும் அதையும் தாண்டி கலப்படம் இல்லாத நல்ல ஒரு ஆரோக்கியம் மிகுந்த ஒரு ப்ராடக்ட்ஸை நீங்க கொடுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி, குறிப்பாக உங்களுடைய இந்த கடைக்கான ஆதரவு மக்கள்கிட்ட இருந்து இந்த அளவுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஓகே, என்னன்னு சொன்னா இப்ப என்னுடைய உதாரணத்துக்கு என்னுடைய ஒரு சத்து மாவை வந்து எடுக்கிறார்கள். எப்பவுமே அந்த சத்து மாவை எடுக்கின்ற ஒவ்வொருத்தரும் என்னுடைய கஸ்டமர் ஆகி விடுவார்கள். ஒவ்வொரு பொருட்களுமே நான் சத்து மாவு மட்டும் சொல்ல இல்லை, கறித்தூளா இருக்கட்டுக்கும் அல்லது குரக்கன் மாவாக இருக்கட்டுக்கும் அல்லது மசாலா தூளா இருக்கட்டுக்கும் அல்லது பன்னீராக இருக்கட்டுக்கும் அல்ல நெய்யாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும், அதாவது எது எடுத்தாலும் அந்த பொருளை எடுத்து பாவிக்கின்றவர்கள் என்னுடைய கஸ்டமர் ஆகிறார்கள். அதே மாதிரி என்னுடைய பொருட்கள் வேற வேற பூச்சிட்டிகள்லையோ மற்ற இடங்கள்லையோ இருக்கின்ற போது அதே மாதிரியே அந்த பொருளுக்கு அங்க நல்ல கேள்வி இருக்கு, டிமாண்ட் கேள்வி இருக்கு. மட்டும் இல்லாமல் இப்ப திண்ணை ஹோட்டல் போன்ற ஹோட்டல்களுக்கு நான் முக்கியமான ஹோட்டல்களுக்கும் நான் பொருட்களை போடுறேன். அந்த ஹோட்டல்களில் வந்து உணவருந்துகின்ற வெளிநாட்டவர்கள் பல தடவை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள், இந்த எவ்வளவு டேஸ்டா இருக்குது, இது எப்படி இதுக்கு காரணம் என்னென்று கேட்க அங்கே இருக்கிறவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அது அம்மா இண்டஸ்ட்ரீஸினுடைய தூள் மஞ்சள் மற்ற அவருடைய பன்னீர்கள் அப்படி அவர்கள் சொல்லுகின்ற போது அதை வேண்டிக் கொண்டு போயிருக்கிறார்கள் என்று வந்து அங்க அந்த உற்பத்தி பொருட்களை தாங்கள் வாங்கிட்டு போயிருக்கிறார்கள் தங்கள் நாட்டுக்கு. அது உண்மையிலேயே எனக்கு ஒரு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. உண்மைதான், இது ரியலா தான் நான் கதைக்கிறேன்னு சொன்னா இதுல ஒழிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எனக்கு அது பெரிய சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் ஒருக்கா என்னுடைய பன்னீர் டெவலை சாப்பிட்றதுக்காக ஒரு மலேசியா குடும்பம் என்னுடைய கம்பெனிக்கு வந்திருந்தார்கள். வந்து அவர்கள்ட்ட இந்த பன்னீர் டெவலை எப்படி அம்மா செய்யறது எங்களுக்கு ஒருக்கா செய்து காட்டுங்கன்னு சொல்லி அதை செய்து காட்டி அந்த வீடியோவை அவர்கள் எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார்கள் மலேசியாவுக்கு. அவர்கள் இப்போ என்னுடைய ஃப்ரெண்டாக இருக்கிறார்கள். பார்த்தீர்களா, அந்த அளவுக்கு அதாவது அம்மா கைப்பக்குவம் அப்படின்றது வந்து அது தனி. ஸோ குறிப்பா வந்து இப்பத்த நவீன உலகத்துல நிறைய பேர் தேடுறது எங்களுடைய வீட்டு சாப்பாடு மாதிரி, வீட்டுல எங்களுடைய அம்மா எங்களுக்கு செய்து கொடுக்கறது எப்படி இருக்குமோ, அம்மா இருந்து எங்களுக்கு செய்து கொடுக்கறது எப்படி இருக்குதோ அந்த மாதிரியான விஷயங்களை நாங்க இப்ப வந்து நவீனம் என்ற பேர்ல துளைச்சு கொண்டு வரோம். அதுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு எடுத்துக்காட்டாகவும் சரி, அதுக்கான ஒரு தீர்வாகவும் தான் இந்த அம்மா இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். நிறைய பாரம்பரிய விஷயங்களை தான் இன்றைய இந்த ஷாப்ல நான் வந்து உங்களுக்காக வெளிப்படுத்துறது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்படின்னு பொழுது இந்த காலங்கள்ல இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன்னு சொன்னா, என்னுடைய உணவு என்ற வகையில நாங்கள் எத்தனை இடங்களுக்கு போகலாம், வெளிநாட்டுக்கு போகலாம், அல்ல வேற வேற பெரிய இடங்களுக்கு போகலாம், அல்லது நாங்க வரி பண்ணி வேற இடத்துக்கு போகலாம். எதுவாக இருந்தாலும் உனக்கு எந்த உணவு பிடிக்கும் என்று சொன்னா அந்த அம்மா அப்பா செய்தா அந்த டேஸ்ட் எங்களுக்கு பிடிச்சிருக்குது. அந்த அம்மா செய்த உணவுன்றது எல்லா பிள்ளைகளுக்கும் மனசுலையும் ஒரு ஊர்ன விஷயம். அந்த ஊர்ன விஷயத்தை எனக்கு அதை நான் எல்லாருக்கும் அம்மா மாதிரி இருந்து எல்லாருக்கும் அதே போல உணவை நான் கொடுக்கணும் என்ற ஆசை எனக்கு இருந்தது. இப்ப அந்த வகையில எனக்கு அது பெரிய வெற்றியை தந்திருக்குது. என்னட்டு எதுவா நீங்க ஒரு கணக்கு வேண்டாம், ஒரு ஏதாவது ஒரு பொருளை அந்த அவர்கள் வேண்டிக் கொண்டு போனாலும் சரி, அல்லது ஒரு யூஸை நான் செய்து கொடுத்தாலும் சரி, அம்மா அவ்வளவு டேஸ்டா அப்படி சொல்லுவாரு. ஒரு மோரி அடிச்சு கொடுத்தா கூட சொல்லுவார்கள், எங்கேயுமே இப்படி மோர் பிடிக்கலையம்மா, அவ்வளவு டேஸ்டா இருக்கு என்று சொல்ற அளவுக்கு தான் என்னுடைய உணவுகள் யாவுமே இருக்குது. கண்டிப்பா நீங்க வந்து ஊருக்கே அம்மா ஆயிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லிக் கொள்ளலாம். சரி, அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு சந்தோஷத்தோடையுமே ஒரு அன்போடையும் நாங்க ஒரு செய்து கொடுக்குற ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து நல்ல ஒரு ரீச் பண்றதுக்கு வந்து அம்மா இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. சரி, நாங்க ரொம்ப லெந்தா பேசிட்டு இருக்கோம். இப்ப இங்க கடையில இருக்கக்கூடிய பொருட்களை நாம காட்ட விடுறதுக்கான தருணம். சோ காட்டலாமா? நேர்களை இப்ப நாங்க வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அம்மாவினுடைய கை பக்குவத்தில் உருவாகின தயாரிப்புகள் தான் இந்த செல்டர் ஃபுல்லாவே இருக்குது. ஸோ இதனுடைய விளக்கங்களை இப்ப அம்மா நம்மளுக்காக தரப்போறாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, நாங்கள் இந்த
குரக்கன்மாவை எடுத்துக்கொண்டு சொன்னால் உண்மையிலேயே குரக்கன்மா சில வேளைகளில் மற்ற இடங்களில் சில வேளை இதை விட கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் சில வேளை. ஆனால் என்னுடைய பொருட்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நாங்கள் தரமான ஒரு பொருளை எடுக்கின்றோம்னு சொன்னால் அது கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும் சரியா. ஆனால் அதனுடைய பொருள் மிக மிக தரமாக இருக்கும். அதாவது குரக்கன் மாவுல நாங்கள் கலப்படமும் இல்லாமல் கலப்படம் இதுக்குள்ளே நாங்கள் அரிசி மாவு கலந்தால் நிச்சயமாக தெரியாது. ஆனால் இது மிகவும் தரமான ஒரு இந்த வித கலப்படம் இல்லாத குரக்கன் மாவுல நிச்சயமாக அந்த குரக்கன் மாவில் எவ்வளவு அந்த டேஸ்ட் கிடைக்குதோ அது முழுமையாக கிடைக்கும். சரி, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அப்ப கலப்படம் செய்வாங்க இல்லையா, அதை என்ன நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு இது உண்மையிலேயே கண்டுபிடிக்கிறதுன்றது மிக மிக கஷ்டமான ஒரு பொருள். ஆனா இந்த குரக்கன் மாவுல புட்டை வச்சோம்னு சொன்னா அந்த புட்டின் அந்த வாசனை இருக்குது, அந்த புட்டு வாசனையில எங்களுக்கு புரியும் இது கலப்படமா இல்லையா. மற்றது இதுல எங்கள்கிட்ட வறுத்த உளுத்தமா இருக்குது. உங்களுக்கு தெரியும் எங்களுடைய பாரம்பரியமாக நாங்கள் உளுத்தங்களி சாப்பிட்ற எங்கட வளமை இருக்குது. அதாவது ஒரு பிள்ளை ஏஜிடம் பண்ணிட்டாலோ அல்லது ஒரு குழந்தை பேட்டு நேரங்கள்லையோ அல்லது ஒரு உடம்பு சுகையினமிட்டு இருக்கின்ற நேரங்களில் நாங்கள் உளுத்தங்களி என்றது கூடுதலாக பாவிப்போம். அதுலேயும் எந்த கலப்படம் இல்லாத மிகவும் நல்ல உளுந்துகளில் இருந்து தான் நாங்கள் தயாரிக்கிறோம். சொன்னால் நம்ம வண்ணில் உள்ள பொருட்கள் தான் நாங்கள் இது கூட பார்ப்போம். ஓகே, இது வறுத்த பயறு நீங்க உடைச்சு வச்சிருக்கீங்க அப்படிதான். என்னென்னு சொன்னால் எல்லாருக்கும் மிக சுகமாக இலகுவாக அந்த காலத்தில் நாங்கள் ஒரு பொங்கல் செய்கிறோண்டா பயறு வறுத்து குத்தி இந்த அதை புடைச்சி எடுத்தெல்லாம் செய்வோம். உங்களுக்கு இலகுவாக அம்மா எந்தளவு பக்குவமாக செய்து தருவாவோ அந்தளவு பக்குவமாக நாங்கள் செய்து வந்திருக்கிறோம். நீங்கள் இலகுவாக எடுத்துக்கொண்டு போய் உங்களோட தேவைகளை பூர்த்தியாக்கி கொள்ளலாம். கண்டிப்பாக. அடுத்தது இது ஆட்டாமா. ஆட்டாமா உங்களுக்கு தெரியும். ஆட்டாமா கூடுதலாக இந்தியாவில் இருந்து வருது, தரமான ஆட்டாமான்னு சொல்லி. தரமான ஆட்டமாண்டு நாங்கள் எதை கருதுறோம் என்று சொன்னால் உண்மையான கோதுமையை நேரடியாக அடித்து பெறப்படுறதான் ஆட்டம். அதுக்குள்ள வேறு ஏதாவது கலந்தால் தான் அது பிள்ளையாகுமே தவிர அதை சரியாக நாங்கள் தரமான ஒரு பொருளில் நாங்கள் அடிச்செடுக்க, அதாவது கோதுமையிலேருந்து அடிச்செடுக்க எங்களுக்கு தரமான ஆட்டமாக வருது. ஆகவே நாங்கள் ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு தரம் என்று கருதக்கூடாது. அம்மாவுடைய ஆட்டமாவும் மிக மிக தரமானது தான். அடுத்து இது தூள் என்ன, மசாலா கறித்தூள். இது மசாலா கறித்தூள் என்பது அதாவது கறித்தூள் சாதாரணமாக எங்களோட பாரம்பரிய கறித்தூள் தான் நாங்கள் தயாரிக்கிறோம். இங்கே எல்லாம் இருக்குது பேக்கெட்டில். இது மசாலா கறித்தூள் என்பது சில பேர் கேட்பார்கள், அம்மா எங்களுக்கு அந்த மசாலா கறித்தூள் செய்துதாங்க வந்து அது ஸ்பெஷலாக நாங்கள், அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த வாசனை இங்கே இலங்கையில் பெறக்கூடிய அந்த கருவாப்பட்டைகள் மற்றது அந்த அந்த கராம்பு அதுகளெல்லாம் போட்டு தயாரிக்கப்பட்டதுனால அது மசாலா கறித்தூளாக நான்வெஜ்ஜுக்கும் பாவிக்கலாம், நீங்க மரக்கறிகளுக்கும் பாவிக்கலாம். நான்வெஜ் சாப்பிட்றாக்கள் தான் பாவிக்கணும் தேவையில்லை. சாதாரணமாக எங்களுடைய பன்னீரை நாங்கள் கறி வைக்க சாப்பிட்டு சொல்லுவாங்க, அம்மா இன்னும் நான்வெஜ்ஜே தேவையில்லை, நல்லா தான் இருக்குது. அதே போல் நாங்கள் மசாலாவில் நான்வெஜ் கலக்கலையில் தானே அதாவது மச்சம் சாப்பிட்றாக்கள் தான் இந்த வாசனை சாப்பிடணும்னு அர்த்தம் இல்லை. சரி, அடுத்து பிஸ்கெட். கச்சான் பிஸ்கெட்டு. நீங்கள் கச்சான் பிஸ்கெட்டு யாழ்ப்பாணத்தில் பல கம்பெனிகள் தயாரித்ததையும் சாப்பிட்ருப்பீங்க. நிச்சயமாக அம்மாவனுடைய கச்சான் பிஸ்கெட்டை நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அதனுடைய மாற்றம் உங்களுக்கு தெரியும், அந்த வித்தியாசம் தெரியும். அதில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்னென்னு சொன்னால் அதுக்கு நிறைய கச்சான் போட்டிருக்கு, மிக சாஃப்டாக, அதாவது நீங்கள் சாப்பிடுகின்ற போது நைஸாக சாஃப்டாக டேஸ்டாக இருக்கும். இதுக்குள்ளேயும் எந்த விதமான கெமிக்கலும் கலக்கப்படாத கச்சான் பிஸ்கெட். அது மிகவும் ஆரோக்கியமான ஒரு உணவு. அடுத்தது பனங்கட்டி. நாங்கள் சின்ன வயசுலேயே விரும்பி சாப்பிட்ட ஒரு சாப்பாடு இந்த பனங்கட்டி. நான் நினைக்கிறேன் யாருமே அது தயாரிச்சிருப்ப பெரிய கம்பெனிகள் தயாரிச்சிருக்குமே தவிர வீட்டு தயாரிப்பு அப்படி செய்திருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். அது எனக்கு ஒரு, அதாவது அந்த சாப்பாடு நானும் செய்யணும்னு சொல்லி நான் இப்போ மன்னாரில் இருந்து பானி எடுத்து இதை தயாரிச்சேன். சரி, இதில் தான் இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட கேட்கணும் பண்ணுறதுனா, நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் அம்மா அம்மான்னு சொல்கிறீங்க. அம்மான்றதை தாண்டி உங்களோட சக்ஸஸுக்கு வந்து ஒருத்தங்க பின்னாடி இருக்கிறாங்களே, அவங்கள நீங்கள் அடிக்கடி சொல்ல மறக்கிறீங்க. என்னன்னு சொன்னால் எனக்கு உண்மையிலேயே நான் வீட்டில் இருக்கும் வரையும் எனக்கு அம்மா ஒரு கார்டியனாயும் எனக்கு ஒரு பாதுகாப்பாயும் இருந்தது போல நான் மறிவணின பிறகு நிச்சயமாக எனக்கு நான் ஒரு சுதந்திரமாக எல்லாத்தையும் நான் விரும்பின மாதிரி எல்லாத்தையும் செய்கிறதுக்கு காரணம் என்னுடைய கணவர் தான்.
ஏன்னு சொன்னா நான் ஒரு அம்மாவோட இருந்த செல்லப்பிள்ளை மாதிரி தான் இப்பவும் இருக்கிறேன். அதுக்கு காரணம் என்னுடைய கணவர். எனக்கு அவர் கார்டியனாக இருந்து எனக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால எனக்கு ஒரு பலம், அந்த பலம் என்ன கூட வேலை செய்ய வைக்கிறது. ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னால பெண் மட்டும் இல்ல, பெண்ணோட வெற்றிக்கு பின்னாலே ஒரு ஆண் இருப்பான் அப்படின்றது வந்து இல்லாட்டி அதை நான் நிறைவா செய்ய முடியாது. செய்யலாம், செய்ய இயலாதென்று இல்லை. சவால்கள் நிறைந்த பெண்கள் நிறைய வாழ்கின்றார்கள், செய்கின்றார்கள். நிச்சயமாக ஒரு ஆணின் பலம் இருக்கின்ற போது அது இரட்டிப்பாக இருக்கின்றது. சரி, அடுத்து நாம பார்க்கலாமா? வடகம் உங்களுக்கு தெரியும், இதுவும் ஒரு பாரம்பரிய உணவு வகைகளை அடங்குகிற ஒரு உணவு. அநேகமாக தென்பகுதிகளிலேயோ அல்லது தென்கிழக்கு பகுதிகளில் இந்த பொருளின் இது தெரியாதுன்னு நினைக்கிறேன். கூடுதலாக வடக்கு பிரதேசம், வடக்கு கிழக்கு பகுதிகளில் வடகிழக்கிலையும் இதை பாவிக்கின்றார்கள். இதே சில பேருக்கு புதுசாக இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இந்த வடகம் என்பது எங்களுடைய ஒரு பாரம்பரிய உணவு. அதாவது வேப்பம்பூ என்பது உங்களுக்கு தெரியும், அது எங்களுடைய ஆரோக்கியத்தோடு சம்பந்தப்பட்டது. வாழைப்பூ உங்களுக்கு தெரியும், எங்களுடைய கல் என்ன கிட்னி கல் அதுகளுக்கெல்லாம் எங்களுடைய வாழைப்பூ மிகவும் ஒரு முக்கியமான ஒரு மருத்துவ குணமுடையது. அதனால் நான் இதையும் தயாரித்து கொண்டிருக்கிறேன். எல்லாருக்கும் அதுவும் பயன்படுது. மேடம், மோர் மிளகாய் என்பது உங்களுக்கு தெரியும், எங்களுடைய சாப்பாட்டுக்கு ஒரு சுவை ஊட்டுகின்ற பொருள். அதுக்காக அதை நான் உரைப்பு குறைக்கிறதுக்காக என்னுடைய பால் உணவுக்குள்ளே அதுவும் சேருது என்று சொன்னால் அது மோர் மிளகாய் என்ற வகையில் எனக்கு அந்த மோரை நான் பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது. என்னுடைய பாலில் வருகின்ற தயிரில் எடுக்கின்ற மோரையும் நான் இதுக்கு பயன்படுத்துவேன். அதாலே எனக்கு அது கூட பிரயோசனமாக. பனை வளம் நிறைந்த ஒரு நாடு எங்களுடைய யாழ்ப்பாணம். அந்த வகையில் நாங்கள் பனை உற்பத்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அது எங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு மிக மிக ஒரு சிறப்பான உணவு வகை. இப்போ அந்த வகையில் நாங்கள் இந்த புழுக்கொடியெல்லாம் வட்ட புழுக்கொடியல் செய்கிறோம். உங்களுக்கு வட்ட புழுக்கொடியல் தேவைப்பட்டால் சாப்பிட கஷ்டமானவங்க அதை சாப்பிடுவோம். ஓகே, இலகுவா சாப்பிட்றதுக்காக சீவப்பட்டிருக்குது. இதில் தும்புகள் நீக்கி எடுக்கப்பட்டிருக்குது. மற்றது அதுக்கப்பால் நாங்கள் எங்களுக்கு பல்லுகள் பிரச்சனையான நாட்கள் அப்படியான நாட்கள் இருக்கிறோம்னானே. மற்றது இலகுவா சாப்பிட்றதுக்கு நாங்கள் இந்த புழுக்கொடியிலே மாவாக்கி வச்சிருக்கிறோம். அதை நாங்கள் எங்களுக்கு இனிப்பு தேவைப்படுற அளவுக்கு போட்டு நாங்கள் குழைச்சி சாப்பிடலாம். அப்போ கூழுக்குரியது அது வேறு, அது பச்சை ஒடியல் மா. அது நாங்கள் அதுவும் இருக்கு எங்களிடம். பச்சை ஒடியல் மாவில் நாங்கள் கூழ் தயாரிக்கிறோம். மட்டும் இல்லாமல் எங்களுக்கு தடிமனதுகள் வருகின்ற போது அந்த பச்சை ஒடியல் மாவில் கொஞ்சம் உளுத்த மாவும் போட்டு ஒரு களி மஞ்சளும் போட்டு ஒரு களி லிக்விட்டாக செய்து நாங்கள் குடித்தோம்னு சொன்னால் சளி எங்கால போகுதுன்னு தெரியாது. இதுகளெல்லாம் நாங்கள் செய்கிறதில்லை. கொஞ்சம் எங்களுக்கு இயலாதுன்ற உடனே விட்டமின் சி வேணும், இல்லையான்னு சொன்னால் டாக்டர்கிட்ட போகும். ஏன்னு சொன்னால் இதிலெல்லாம் செய்து சாப்பிட எங்களுக்கு விஷயம் எல்லாம் தெரியுது. ஆகவே நீங்கள் இப்படியான சாப்பாடுகளை சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருக்கலாம். உண்மையிலேயே பெருமைக்கு சொல்லையில் எங்களுடைய அம்மாவுக்கு நாங்கள் 8 பிள்ளைகளும் நாங்கள் கிளினிக்கு போகிறது இல்லை. எங்களுக்கு பிரச்சனையான வருத்தங்கள் எதுவும் இல்லை. காரணம் என்னென்னு சொன்னால், இன்றைக்கு நான் இந்த வயசில் இப்படி ஒன்று செய்கிறேன்னு சொன்னால் என்னுடைய தாயார் தந்த உணவு தான். ஆரோக்கியமான இந்த சாப்பாடுகள் எல்லாம் நாங்கள் இளமையில் சாப்பிட்டபடியினால தான் இன்றைக்கு இப்படியான சாப்பாடுகளை உங்களுக்கு விரும்பி தரக்கூடியதான ஒரு தகுதியில் நான். ஆகவே இவற்றை சாப்பிடுங்கள், தவற விடாதீர்கள். நோய் இல்லாத வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு எல்லாரும் தயாராக. நேயர்களே, அடுத்தது எங்களுடைய சமையல் உணவுகளில் வந்து முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கிறவங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த தூள் வகைகள்லாம் என்று தான் சொல்லிக்கொள்ளலாம். ஸோ குறிப்பாக எங்களை சமையலை வித்தியாசப்படுத்தி காட்டுறது, மேற்கத்திய உணவுகள்ல இருந்து எங்களோட உணவுகளை தனித்துவமாக காட்டுறது இந்த விடயங்கள் தான். அப்படி தானே? ஓகே ஓகே, எஸ். அதோட டீட்டெயில்ஸை நீங்களே சொல்லுங்கள். இதில் இந்த மஞ்சள் தூள் உங்களுக்கு தெரியும். மஞ்சள் என்பது எங்களோட நோய் இல்லாமல் நோயை கட்டுப்படுத்துவதற்கு இந்த மஞ்சள் எங்களுக்கு தான். அதாவது கிருமி நாசினி. அதாவது நாங்கள் எங்களுக்கு கெமிக்கல்களை பயன்படுத்தாமல் எங்களை உடம்புக்குள்ளே இருக்கின்ற கிருமிகளை கொல்லுகின்ற ஒரு மருத்துவம் தான் இந்த மஞ்சள். இது நாங்கள் வீட்டில் அந்த காலத்திலெல்லாம் வீட்டுக்கெல்லாம் தெளித்து எல்லாம் செய்வோம். எல்லா சாப்பாட்டுக்கும் இதை கலப்போம். வெள்ளிக்கிழமையில இதை தெளிக்கிற வளமை இருக்குது அந்த காலத்தில். ஆகவே இப்பவும் சில பேரிடம் இருக்குது, அது இல்லைன்னு நாங்கள் சொல்ல இயலாது. ஆகவே இந்த மஞ்சள் எங்களிடம் தூய்மையாக, அதாவது கலப்படம் இல்லாத மஞ்சள் எங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் தேவையான ஆக்கள் வந்ததை பெற்று அதனுடைய பயனை பெற்றுக்கொள்ளுங்கள். அதை விட இந்த தனி மிளகாய் தூள்
தனி மிளகாய் தூள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த மிளகாய் தூளை பார்த்தீங்கன்னு சொன்ன கலரை பார்த்தாலே தெரியும் இது இவ்வளவு அழகாக இருக்குது. அதாவது மிகவும் தரமான மிளகாயிலிருந்து நாங்கள் காம்புகள் எல்லாம் வெட்டி நீட்டாக தயாரித்தது தான் இந்த தனி மிளகாய் தூள். இதில் கலரிங் கலப்பார்கள். இதை பார்த்தா கலரிங் கலந்த மாதிரி தான் இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் இது எந்த விதமான கலரோ அல்லது கெமிக்கலோ கலக்கப்படாத நல்ல மிளகாயில் தயாரிக்கும். இது கறித்தூள், அதாவது எல்லாம், அதாவது மிக்ஸ் தூள்னு சொல்லுவோம் நாங்கள். எல்லா, அதாவது மல்லி, பெருஞ்சீரகம், மிளகு, மற்றது மிளகாய் எல்லாம் சேர்த்து தயாரிக்கப்பட்டது, மஞ்சள் எல்லாம் போட்டு தயாரிக்கப்பட்டது. பாரம்பரியத்தில் எங்களுடைய ஒவ்வொரு வீட்டிலேயும் பேரன் பேத்தி அம்மா எவ்வாறு பக்குவமாக அந்த மிளகாய் தூளை தயாரிப்பார்களோ அந்த பக்குவத்தில் தயாரிக்கப்பட்டது. உங்களுடைய நீங்கள் கொண்டு போய் சாப்பிட்டீங்களேன்னு சொன்னால் அந்த கறியினுடைய மாற்றம் உங்களுக்கு திருப்பியும் எங்களுடைய எங்களோட கொம்பனிக்கு வர்றதுக்கு அது தூண்டும். அதே போல் இந்த, அதாவது கட்டத்தூள் என்று சொல்வார்கள் அல்லது சில்லி பீசஸ், அது இதுவும் எங்களுக்கு ஹோட்டல்களுக்கும் நாங்கள் போடுறோம். சாதாரண மக்கள் ஏதாவது சாப்பாடுகள் செய்கின்ற போது வந்து விரும்பி எடுக்கிறார்கள். இங்கே வந்து எடுக்கிறவர்கள் நிச்சயமாக அந்த பொருட்களை வந்து திரும்ப வருவாங்க. எடுத்தவர்கள் எல்லாருமே என்னுடைய கஸ்டமராக தான் இன்றைக்கு இருக்கிறார்கள். எனக்கு எந்த உணவு வகையும் தேக்கத்தில் இல்லாமல் இருக்கிற காரணம் அது நல்ல சேலில் போய். இன்னொரு விஷயம், நான் அம்மாட்ட டெய்லி நாங்கள் இங்கேயும் வந்து போகிற ஆட்கள் தான். ஸோ இன்றைக்கு புதுசு இல்லை எங்களுக்கு, இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இது எங்களோட வீட்டுக்கு வந்துட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும். ஸோ ஒரு கடை அப்படின்றலாம் ஃபீல் இல்லை, வந்தோமா ஜாலியாக இருந்தோமா, அம்மா கூட 4 வார்த்தை பேசினோமா, அதானி அம்மா நம்மளுக்கு வந்தால் சும்மா அனுப்புவாங்க, அங்கே இங்கே ஏதாச்சும் கொடுப்பாங்க சாப்பிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அதாண்டி நாங்கள் ஏதாச்சும் வாங்கிட்டு போவோம். ஸோ என்ன சொல்ல, ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த கடை நம்மளுக்கு அடிக்கடி உதவும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னாலுமே அதே வைப்ரேஷன் தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அப்படித்தானே? அப்படிதான். இது என்ன சொன்னால், கடி என்று சொல்கிறத விட இது கம்பெனி, அதாவது எங்களுடைய உற்பத்தி நிலையம். இதை கடி என்று சொல்லக்கூடாது, உற்பத்தி நிலையம். இந்த உற்பத்தி நிலையத்தினுடைய ஒரு ஷோரூம் தான் இது. தவிர இது எல்லாரும் தனியாக இவ்வளோ தானா என்று யோசிக்கக்கூடாது. எங்களுக்கு பின்னுக்கு பெரிய இடம் இருக்குது, நாங்கள் அங்கே தான் உற்பத்தியை செய்து இதில் உணர்ந்து வைக்கிறோம். வேறு வேறு இடங்களுக்கு நாங்கள் போடுறோம், இங்கேயும் வந்து பெற்றுக்கொள்வார்கள். இப்போ அண்மையில் எங்களுக்கு மலேசியாவில் இந்த ஒரு ஹோட்டலுக்கு ஆர்டர் கிடைச்சிது. நாங்கள் ஒரு சாம்பிள் அனுப்பினோம், உடனே எனக்கு பெரிய பல்கா ஆர்டர் வந்து கிடைச்சி. அப்போ அந்தளவு தூரத்துக்கு எங்களுடைய பொருள் தரமாக இருக்குன்றதை உங்களுக்கு சொல்லுவேன். என்னுடைய உற்பத்திகளில், அதாவது ஒரு கதாநாயகனாக திகழ்கின்ற, ஒரு கதாநாயகியாக திகழ்கின்ற உணவு இந்த பன்னீர். இது என்னுடைய மெயின் உற்பத்தி என்று சொல்லலாம். அதாவது இந்த பன்னீர் என்பது நாங்கள் பாலில் இருந்து தயாரிக்கிறோம். அந்த பன்னீரை ஒரு சீஸ் மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய கலர், அதனுடைய இது ஒரு சீஸ் போல் தான் இருக்குது. என்னென்னா ஒரு பாலில் இருக்கின்ற அந்த சத்து அப்படியே நாங்கள் திரட்டி எடுக்கிறது போன்று இந்த பன்னீரை செய்கிறோம். இந்த பன்னீரில் எந்த விதமான கலப்படம் மட்டும் இல்லை. இந்த பன்னீரை நாங்கள் செய்கின்ற போது அந்த பாலை நாங்கள் மிக மிக அவதானமாக, அதாவது பழுதடைந்த பால்லையோ அல்லது தரம் குறைந்த பால்லையோ செய்யாமல் மிகவும் பாலை நாங்கள் பக்குவமாக பார்த்து செய்கிறதுனால ஒரு சின்ன பிள்ளைகள் கூட சாப்பிடக்கூடியதாக இருக்கும். அதாவது நீங்கள் பொரிச்சு கூட சாப்பிடலாம், கறி வச்சு சாப்பிடலாம், ஒரு டெவல் செய்து சாப்பிடலாம். எல்லாத்துக்குமே இது அருமையாக இருக்கும். தரமான ஒரு பன்னீரை நீங்கள் வேண்டும்னு சொன்னால் அம்மா இண்டஸ்ட்ரீஸுக்கு வரலாம். யாழ்ப்பாணத்தில் அம்மா பன்னீரை சாப்பிடாதாக்கள் இல்லைன்னு நிற்கிற அளவுக்கு எல்லாரும் சாப்பிட்டு இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இது வெளி மாவட்டங்களுக்கும் போய் இது இன்னும் பல மடங்காக இதனுடைய உற்பத்தி என்னுடைய காலத்தில் இது கூட்ட வேணும், அடுத்த தலைமுறைக்கு நான் இதை இட்டு செல்ல வேணும் என்ற நோக்கத்தில் நான் இதை செய்து கொண்டிருக்கிறேன். இதை நாங்கள் ஃபுட் சிட்டிகள், ஹோட்டல்கள், கல்யாண மண்டபங்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் போட்டு கொண்டிருக்கிறோம். நீங்கள் நல்ல பன்னீரை வேண்டும்னு சொன்னால் அம்மா இண்டஸ்ட்ரீஸ்க்கு வரலாம். இது 1 கிலோ பன்னீர். அதே போல் 200 கிராம் 100 கிராம் பன்னீர் எல்லாம் இருக்குது. நாங்கள் கூடுதலாக எடுக்கின்ற போது நாங்கள் விலை கழிவு கொடுத்து அதை கொடுப்போம். பால் உற்பத்தியிலே அடுத்ததாக எங்கள்கிட்ட நல்ல தரமான தயிர் இருக்குது. அது உங்களுக்கு பற்றில்லாத தயிரையும் நாங்கள் தருவோம். உங்களுக்கு அதாவது கொழுப்பு இருக்கிறன்னு சொல்கிறாங்களுக்கு பற்றில்லாமலும் கிடைக்கும். நல்ல பற்றுள்ள தயிர், நல்ல கட்டி தயிர், அதாவது பசு தயிரை நல்ல கட்டி தயிராகவும் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தேவையானாக்கள் அந்த தயிரையும் நாங்கள் தரமாக இங்கே எல்லாரும் விரும்பி வந்து வாங்குகிறார்கள், அதையும் நீங்கள் இங்கே பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கப்பால் நாங்கள் இப்போ கடைசியாக ஒரு உற்பத்தியை தயாரிக்கிறோம், இப்பொழுது தொடங்கி இருக்கிறோம். அதாவது புடி
அதாவது புடிங்கன்னு சொன்னா இங்க மச்சம் இல்லை, நாங்க மச்சம் எடுக்கிறது குறைவு இங்க இந்த கும்பனியில கூடுதலாக எல்லாம் மாமிசம் இல்லாத பொருட்கள் எல்லாம் தயாரிக்கிறோம். அந்த புடிங்கில நாங்கள் அதாவது பால் உற்பத்தி என்ற வகையில தான் அதையும் செய்யறோம். பாலையும் டார்க் சாக்லேட் என்று சொல்றார்கள், அதுல கொஞ்சம் சுகர் குறைவு என்று சொல்றபடினால அந்த டார்க் சாக்லேட்டையும் பாலையும் பயன்படுத்தி நாங்கள் அந்த பிஸ்கட் புடிங்க செய்கிறோம். மிகவும் டேஸ்டாக இருக்குது. நான் நினைக்கிறேன் பிளேனிலேயோ அல்லது வேறு நாடுகளில் போய் நீங்கள் சாப்பிட்ற உணர்வு வரும் எங்களுடைய புடிங்க சாப்பிட்டா. நிச்சயமாக அதையும் நீங்கள் எங்களிடம் பெற்று சந்தோஷப்பட்டு சாப்பிடுவோம். கண்டிப்பாக இன்றைய தினமும் எங்களுடைய இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பலதரப்பட்ட விடயங்கள், குறிப்பாக நாங்கள் மறந்து போயிருக்கக்கூடிய பாரம்பரிய விடயங்கள், சத்து மிகுந்த ஆரோக்கியமான பல விடயங்களை, தரமான விடயங்களை இன்றைய தின நிகழ்ச்சியூடாக உங்களுக்கு வெளிப்படுத்தி இருப்போம் அப்படின்ற நம்பிக்கையில நாங்கள் இப்ப நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்வதற்கான தருணம். இவ்வளவு நேரமே இவ்வளவு விடயங்களையுமே எங்களுடைய மக்களுக்காகவும் எங்களுக்காகவே எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகளை கூறிக்கொள்றோம் நகுலாம்மா. சோ நீங்க ஏதாச்சும் லாஸ்டா நிச்சயமா என்ன பொறுத்தவரையில நான் இதை லாப நோக்கம் என்று கருதுறதுக்கு அப்பால சமூகத்துக்கு ஒரு நல்ல ஊட்டமுள்ள, அதாவது உண்மையான உணவு, அதாவது ஆரோக்கியமான, இதுதான் அந்த உணவினுடைய உண்மைத்தன்மையான ஒரு உணவை நான் கொடுக்குறேன் என்ற ஒரு மனதுக்கு சந்தோஷம் எனக்கு இருக்குது. அதனால நிறைய மக்கள் அதை பயன்பெறுகிறார்கள். இதை இன்னும் வேண்டாதவர்கள், அதை பெறாதவர்கள் இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய அம்மா இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்தீங்கன்னு சொன்னால் அந்த அன்பு கலந்த அந்த ஆரோக்கியமான உணவு நிச்சயமாக எல்லாருக்கும் அது கிடைக்கும். அதை பெற்று நீங்கள் எல்லாரும் ஒரு ஒரு நோயற்ற ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்கு அடிகோலும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இவ்வளவு நேரமும் எனக்கு இந்த என்னுடைய உற்பத்தியை பற்றிய ஒரு விளக்கத்தை வெளியில கொண்டு வருவதற்கு உதவிய டான் டிவிக்கும் அதை சம்பந்தப்பட்ட பிள்ளைகளுக்கு நான் மிக்க நன்றி கூறி. கண்டிப்பாக உங்களுக்கும் நன்றி. மக்களே, உங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த மாதிரியான விடயங்களை நீங்கள் உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்துல அர்ப்பணி கொள்ளுங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றொரு நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களுக்கு விடைபெற்று செல்லும் நான் உங்களை நன்றி.